விஜய் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாரு, நீங்க எதை வச்சு நம்புறீங்க? ஆனா பனையூருக்கு இவங்க போறதுக்கு, படையெடுத்து போறதுக்கு தயாரா இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றாரு இவங்களெல்லாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வராங்கன்னா எல்லாரும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போ வந்து அதுக்கு ஒரு ஒரு இங்க ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, டிடிவி தினகரன் விஜய் கட்சிக்கெல்லாம் போக மாட்டாரு, அவர் மீண்டும் என்டிஏவுக்கு வருவார். அமித்ஷாவை மீறி ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவை டிடிவியால் எடுக்க முடியாது. அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அது என்னவென்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை அவர் தனி கடை விரிக்கிறாரு அல்லது வேற எங்கேயாவது போய் சேர்றாரு, அது விஜயோ எக்ஸ்வைஸோட போறாருன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தால தான். அங்க உள்ள நிறைய டைனமிக்ஸ் இருக்குது. இவங்களால வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போயிட முடியாது. இன்னொன்னு, விஜய் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாரு, நீங்க எதை வச்சு நம்புறீங்க? இவங்கெல்லாம் வந்து அவருக்கு பேகேஜ்னு அவர் நினைக்கிறார். இவங்க காத்து கிடக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து உறுதியா சொல்லுவேன், எனக்கு இருக்க அனுபவத்தில் நான் சொல்றேன், எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் நான் சொல்றேன். பல கட்சிகளில், குறிப்பா பெரிய கட்சிகள்ல இருக்க அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் விஜய் கிட்ட போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பனையூருக்கு இவங்க போறதுக்கு, படையெடுத்து போறதுக்கு தயாரா இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றாரு இவங்களெல்லாம். அதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. இவங்க போக தயாரா தான் இருக்காங்க. இப்ப எங்க போவாங்க? இவங்க கையேறு நிலையில இருக்காங்க. அதனாலதான் இன்றைய பிரஸ் மீட் கூட. இன்னொன்னுங்க, எடப்பாடியோட தலைமையை கேள்வி கேட்டு ஆங்கிலத்தில் சொல்றோம், எடப்பாடியோட அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்றதுல ரெண்டு பேருக்கு நோக்கம் இருக்கு. ஒன்னு திமுகவுக்கு, இன்னொன்னு பிஜேபி. நானாலதான் உறுதியா நம்புறேன், செங்கோட்டையனோட இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு பின்னால பிஜேபியும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அவர் போய் டெல்லியில நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தது இந்த பேட்டிக்கான ஒரு பின்புலம் என்றால், ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்ததும் இன்னொரு பின்புலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாரு, நீங்க எதை வச்சு நம்புறீங்க? ஆனா பனையூருக்கு இவங்க போறதுக்கு, படையெடுத்து போறதுக்கு தயாரா இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றாரு இவங்களெல்லாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வராங்கன்னா எல்லாரும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போ வந்து அதுக்கு ஒரு இங்க ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, டிடிவி தினகரன் விஜய் கட்சிக்கெல்லாம் போக மாட்டாரு, அவர் மீண்டும் என்டிஏவுக்கு வருவார். அமித்ஷாவை மீறி ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவை டிடிவியால் எடுக்க முடியாது. அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அது என்னவென்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை அவர் தனி கடை விரிக்கிறாரு அல்லது வேற எங்கேயாவது போய் சேர்றாரு, அது விஜயோ எக்ஸ்வைஸோட போறாருன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தால தான். அங்க உள்ள நிறைய டைனமிக்ஸ் இருக்குது. இவங்களால வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போயிட முடியாது. இன்னொன்னு, விஜய் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாரு, நீங்க எதை வச்சு நம்புறீங்க? இவங்கெல்லாம் வந்து அவருக்கு பேகேஜ்னு அவர் நினைக்கிறார். இவங்க காத்து கிடக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து உறுதியா சொல்லுவேன், எனக்கு இருக்க அனுபவத்தில் நான் சொல்றேன், எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் நான் சொல்றேன். பல கட்சிகளில், குறிப்பா பெரிய கட்சிகள்ல இருக்க அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் விஜய் கிட்ட போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பனையூருக்கு இவங்க போறதுக்கு, படையெடுத்து போறதுக்கு தயாரா இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றாரு இவங்களெல்லாம். அதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. இவங்க போக தயாரா தான் இருக்காங்க. இப்ப எங்க போவாங்க? இவங்க கையேறு நிலையில இருக்காங்க. அதனாலதான் இன்றைய பிரஸ் மீட் கூட. இன்னொன்னுங்க, எடப்பாடியோட தலைமையை கேள்வி கேட்டு ஆங்கிலத்தில் சொல்றோம், எடப்பாடியோட அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்றதுல ரெண்டு பேருக்கு நோக்கம் இருக்கு. ஒன்னு திமுகவுக்கு, இன்னொன்னு பிஜேபி. நானாலதான் உறுதியா நம்புறேன், செங்கோட்டையனோட இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு பின்னால பிஜேபியும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அவர் போய் டெல்லியில நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தது இந்த பேட்டிக்கான ஒரு பின்புலம் என்றால், ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்ததும் இன்னொரு பின்புலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.